அடுத்து வந்து ஜெர்மன் தமிழ் சங்கத்துடைய தலைவர் பாலகுமார இளங்கோவனை அவர்களை அழைக்கிறேன். அவர் வந்து இந்த ஈவெண்ட் இதெல்லாம் பண்ணோன்னா அதுக்கு ரொம்ப ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த ஒரு ஆள். ஸோ பாலா, நீங்கள் வந்து ஒரு தொடர்பு எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மன் தமிழ் சங்கம் சார்பாக நடத்தும் 4ஆம் ஆண்டு விழா மற்றும் தீபாவளி பண்டிகை திருவிழா ஒரு இருபெரும் விழாவாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவை சிறப்பிக்க கன்சல் ஜெனரல் ஆஃப் இந்தியா மியூனிக்கிலிருந்து திரு ராஜீவ் சிக்கரா அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. On behalf of German Tamil Sangam, we humbly invite our chief guest, Mr. Rajiv Chitkara, Consul General of India for Munich. Thank you very much, sir, for your presence here. இந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்வாக அமையாமல் அது ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைவதற்கு இங்கே வருகை தந்திருக்கும் சிறுவர்கள், சிறுமிகள் மற்றும் பெரியவர்கள் மற்றும் மூத்தவர்கள், உங்களுடைய அனைவரின் வருகையால் இந்த நிகழ்வு இன்று சிறப்பாக நடைபெற்று இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. உங்களையும் இந்த சங்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். நம்ம 2020 கொரோனா காலம் முடிஞ்சு தான் இதை நம்ம ஆரம்பித்தோம். 4 வருஷம் இந்த பயணம் போய்கிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக இப்போ 2 வருஷம் முன்னாடியிலேருந்து நம்ம இந்த தமிழ் பள்ளி ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த தமிழ் பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் எப்படி தமிழ் கற்றுக்கிறாங்கன்றதை நீங்களே பார்த்தீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த நம்ம குழுவின் சேர்ந்த நண்பர்கள் அவங்க எல்லாமே இன்னைக்கு இந்த ஈவெண்ட் நடக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா எங்கள் யூஸ்வலாக நாங்கள் லாஸ்ட் 3 வருஷமாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்த டீமில் நிறைய பேர் இந்த தடவை வர முடியல, அவங்களால பங்கேற்க முடியல பல்வேறு காரணங்களால். அப்போ நாங்கள் யோசித்தோம், இந்த வருஷம் நம்மளால் பண்ண முடியுமா, ஒரு சின்னதாக ஒரு தயக்கம் இருந்துச்சு. சரி, நம்ம பண்ணலாமா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு சிறப்பான ஒரு விழாவை நடைபெறுத்தி வந்துட்டு இருக்கோம். அதே அளவுக்கு நம்ம இதை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்தோம். ஆனால் இருந்ததே ஒரு 5-6 பேர் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தோம். ஒரு 6 பேர் 7 பேர் தான் இருந்தோம். அவங்க எல்லாமே இருந்தாலும் சரி, நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதை வச்சு நம்ம அதை ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அங்கே ஆரம்பித்தது தான் அப்படியே ஒவ்வொரு கைகளாக வந்து உதவிக்கரங்கள் அங்கேருந்து வந்து ஆல்ரெடி இன்றைக்கும் வந்து நிறைய பேர் இங்கே ஹெல்ப் பண்ணி இன்னும் சிறப்பாக போயிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. அடுத்த வருஷம் நம்மளுடைய 5ஆம் ஆண்டு விழா மறுபடியும் இதே தீப திருநாள் விழாவோட சேர்ந்து நம்ம கொண்டாடுவோம். இன்றைக்கி வந்திருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான், அடுத்த விழாவை இதை விட இன்னும் சிறப்பாக செயல்படுத்தணும்னு நாங்களே எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் சைட்லேருந்து அதே ஆதரவு கொண்டு வரணும். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இயரில் பேசும்போது ஆரம்பித்தது தான். சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் சமீபத்தில் இந்த கோடை விடுமுறைக்கு சிங்கப்பூர் போயிருந்தேன். அங்கே போய் பார்த்துட்டு இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப அப்படியே வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. காலையில் எல்லோரும் போகிறாங்க, சாயங்காலம் தான் வராங்க. அவங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களால முடியல. இந்தியாவிலையும் 2 பேர் வேலை செஞ்சாலும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் 2 பேர் செஞ்சாலும் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நம்ம அடுத்த சந்ததியினர் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நெட்வொர்க், ஒரு கம்யூனிட்டி தேவைப்படுது. இதை நீங்கள் டைரெக்டாக அவங்க அதை வெளிப்படுத்த முடியாட்டாலும் அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் உங்களால் அதை கவனிக்க முடியும். ஒரு குழந்தை ஒரு சக மனிதர்களோடு, சக வயது மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து ஒன்றா பயணிக்கின்ற ஒரு குழந்தையோட வளர்ச்சியும்
ஒரு சில குழந்தைகள் வீட்டுக்குள்ளேயே வளர்ந்து எந்த ஒரு வெளி அனுபவம் இல்லாமல் வெளி தொடர்புகள் இல்லாமல், ஏன்னா சொந்தக்காரங்களையும் விட்டு வந்தாச்சு, யாரும் கிடையாது, சுற்றி அக்கம் பக்கமும் யாருமே இல்லாமல் வளர குழந்தையோட வளர்ச்சியை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த ஜெர்மன் தமிழ் சங்கத்துடைய முக்கிய நோக்கமே, அதுவும் இந்த விழா மிகவும் முக்கியம் எதுக்குன்னா, இந்த மேடை, ஒரு மேடை பல கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறது, பல பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறது. இன்னைக்கு கூட பார்த்தோம், இங்கே வந்து மற்ற குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு குழந்தை இன்ஸ்பைரேஷன், அந்த இன்ஸ்பைரேஷன் ஒரு வார்த்தை இல்லையா, அது ரொம்ப முக்கியம். நம்ம எப்போதுமே வந்து நம்ம தானாக வளர்ந்தது, மனிதனே வந்து தானாக அப்படியே குழந்தை பிறந்துச்சு வளர்ந்தா அப்படியே போகிற ஒரு அனிமலே கிடையாது. ஹியூமன் பீயிங் இஸ் எ சோஷியல் அனிமல். ஸோ நம்ம வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்து வாழக்கூடிய ஒரு கூட்டம். இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு 8000-9000 கிலோமீட்டர் தாண்டி நம்ம இங்கே வந்து வாழ்கிற இடத்துல நமக்குன்னு ஒரு சமுதாயம் தேவைப்படுது. ஸோ அதை நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் புரிதல் இருக்கணும். அந்த புரிதலோடு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நம்ம இன்னொருத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணணுன்றது என்னுடைய வேண்டுகோள். அது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம கடந்து வந்த கடினமான பாதையை நம்ம நண்பர்களோடும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் பகிர்ந்து கொள்ளும்போது அதே கடினமான பாதையை அவங்க அனுபவிக்காமல் கொஞ்சம் இலகுவாக அமைவதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும். இது நிறைய விஷயத்தை பொருந்தும். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க ஹவுஸ்லாண்ட் பேரோட போகும்போது என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி வரவங்களுக்கு அவங்க அந்த வழிமுறைகளை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அது நம்மளால ஒரு முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான், இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருக்கோம், எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம், நிறைய பேர் வேலை தேடி வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு உதவியும் நம்ம சென்று வந்த அந்த பாதையை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் போதும் அது சுலபமாக அமையும்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தவங்களா முன்னேறும் போது ஜெர்மனியில் நம்ம ஒட்டுமொத்த ஒரு சமுதாயமும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம நல்லா வேலைக்கு போகிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம காசு இருந்தால் என்ன வேணால் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நம்ம நினைத்ததை வாங்க முடியலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உளவியல் ரீதியாக குடும்ப ரீதியாக வரும்போது பிரச்சனைகளை சந்திக்கும் போது நமக்கு உதவி கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. அது உடனடியாக நம்ம அப்பா கிட்டேயே பேசுறதுக்கு தொலைவிலக்கு கிடையாது, மாமா கிட்டேயே அத்தைக்கிட்டேயோ சித்தப்பா கிட்டேயோ சித்திக்கிட்டேயோ பேசுறதுக்கு கிடையாது. இங்கே கூட நம்ம பக்கத்தில் இருக்காங்களே நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள், அவங்க தான் நமக்கு மாமா, மச்சான், சித்தி, சித்தப்பா, உறவினர்கள் எல்லாருமே நான் நினைக்கிறேன். இதை நான் சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா இதுதான் நம்ம எல்லாருமே இங்கே வாழ்ந்து வந்துருக்கோன்றதை நான் நினைக்கிறேன். அந்த சின்ன குடும்பத்தை பெரிய குடும்பமாக ஆக்கணுன்றது தான் நம்மளுடைய ஒரு ஆசை. ஸோ அதுதான் இந்த ஜெர்மன் தமிழ் சங்கத்துடைய ஒரு முன்னெடுப்புக்கான காரணமும். ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த மேடையை நிறைய குழந்தைகள் அருமையாக பயன்படுத்தி வராங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் பொண்ணு கூட ஒவ்வொரு தடவை இந்த ரோடு கிளாஸ் பண்ணும்போது லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு நம்ம இங்கே தானே வந்தோம், நம்ம இங்கே டான்ஸ் பண்ணோமே, அடுத்த வருஷம் தீபாவளி எப்போ வரும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஒரு செல்ஃபாக அவங்களை ரியலைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பிக்சர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு உந்துதல் ஒன்று இருக்குது. ஒரு குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து அழகாக பாட்டு பாடினாங்க, அவ்வளோ பெரிய பாட்டை நம்மளால கூட பாட முடியாது. ஸோ அவங்களுடைய அந்த மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஊரெல்லாம் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன், பேச்சு போட்டி, அந்த போட்டி இந்த போட்டி நிறையா நம்ம போய் சேர்ந்து நம்மளுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டோம். இந்த ஊரில் அதே மாதிரியான ஒரு வாய்ப்பை நம்ம அடுத்த குழந்தைங்களுக்கு தருவதற்கான மேடை தான் இது. அதனால் இங்கே வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நீங்கள் இன்னும், என்னுடைய ஆசை என்னென்னா, இன்னும் அரௌண்ட் ஸ்டுட்கார்ட்டில் இன்னும் நிறையா தமிழ் குடும்பங்கள், தமிழ் நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையுமே நம்ம இன்னும் வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியல. நம்ம தமிழர் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் குடும்பமாக அந்த கூட்டம் அடுத்த ஆண்டு 5வது ஆண்டு நமக்கு செலிப்ரேட் பண்ணும்போது இந்த அரங்கம் நிறைந்து வழிய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் அருமையான நிகழ்ச்சிகள்லாம் இங்கே வரப்போகுது. ஸோ இந்த மியூனிக்லேருந்து நமக்காக ஒரு 2 டீம்லாம்
டீம்லாம் வந்திருக்காங்க அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஐ ஹாவ் டு தேங்க் our chief guest Mr. Rajesh sir for your continuous support. So we have been doing this since we have founded this organization in 2020, and we have been partnering also various common community programs. And so I have to say that we have received timely responses and the feedbacks and support systems whenever required for our community people when we contact directly our Consulate General Office for various thema. And this will continue again. And we are happy for your presence here and for your support. And I warmly welcome you to address the. Thank you very much, sir. Thank you. மீண்டும் ஒரு முறை ஒன்றே ஒன்று நான் சொல்ல வேண்டியிருந்தேன். நான் ஒரு காட்டுக்கு வாழ்ந்து பச்சை இறங்கி போவோம் இல்லையா? ஸோ அதுவே நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மரம் அதாவது ஒரு மரம் வந்து துண்டாக கீழே கடந்துச்சு. கீழே கடந்து அந்த மரம் வந்து மக்கிக்கிட்டு இருக்கு. அது மக்கி போயிடும். ஆனால் அந்த மக்கின்ற மரத்திலிருந்து காளான்கள் முளைத்து அழகாக இருந்தது. அப்போ ஒரு விஷயம் தோணுச்சு, நான் மக்கும் மரத்துண்டாக வீழ்ந்தாலும் புதிதாக முளைக்கும் உயிருக்கு உரமாவேன் அப்படின்னு ஒரு வரிகள் தோணுச்சு. அதே மாதிரி தான் நாம் இந்த சமுதாயத்திற்கு, நமது தமிழ் சமுதாயத்திற்கு எப்போதும் நம்மளால் முடிந்த உதவியை தெரிந்தோ தெரியாமலோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் எல்லாரையும் நான் கூட கேட்டுக்கொண்டேன். நன்றி, வணக்கம்.